வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம ரோகிணிக்கு வந்துட்டு வாமிட் வந்துருது. இதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம கார்த்தி, ரேவதி அப்புறம் மயில் வாகனம் 3 பேருமே கூட்டிட்டு போறாங்க. ரோகிணிக்கு செக்அப் நடக்குது. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரிக்கு வந்த கெட்ட கனவால சாமுண்டீஸ்வரியும் அந்த சந்திராவும் நேரா அந்த ஜோசியக்காரவங்கள பாக்குறாங்க. அப்ப ஜோசியக்காரர் என்ன சொல்லிட்டாரு, உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு வாரிசு வரப்போகுது, அதனால உங்க குடும்பம் ஒண்ணு சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு கோவம். அப்ப புதுசா வாரிசு வந்தாதானே இந்த குடும்பம் ஒண்ணு சேரும். அப்ப அந்த வாரிசே வரவிடாம பண்ணிட்டா நம்ம ரோகிணி கிட்ட சொல்லி நீ குழந்தையே பெத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப மோசமான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இத சந்திராவும் தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனம் ரொம்ப பதட்டத்துல இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. ரேவதி சொல்றாங்க, மாமா கவலைப்படாதீங்க மாமா, சாதாரண வாமிட்டா தான் இருக்கும். அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, சாதாரண வாமிட்டா தான் இருக்குமா அப்படின்னு. மயில் வாகனத்துக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை, நம்ம ரோஹிணி கர்ப்பவாந்தி எடுத்திருப்பாளோ அப்படின்னு ஒரு ஆசை. அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவர் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப டாக்டர் வெளியில வராங்க. வெளியில வந்ததோட மயில் வாகனம் டாக்டரை பார்த்து, டாக்டர் இப்ப என் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு டாக்டர், அவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி திடீர்னு இப்படி வாந்தி எடுத்தா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப டாக்டர் நேரா மயில் வாகனத்தை பார்த்து, எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க, எல்லாமே சந்தோஷமான விஷயம்தான். இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, சொல்லுங்க டாக்டர் என்னாச்சு. டாக்டர் சொல்றாங்க, உங்க ஒய்ஃப் கர்ப்பமா இருக்காங்க. இதை கேட்டதோட செம்ம சந்தோஷம் நம்ம மயில் வாகனத்துக்கு. ரோகிணியும் நம்ம ரேவதியும் நம்ம கார்த்தியும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம கார்த்திக் மயில் வாகனத்தை பார்த்து கங்க்ராச்சுலேஷன் சொல்ல, மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே என் பொண்டாட்டி இதுக்குதான் ரொம்ப ஆசைப்பட்டா, என் பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு மயில் வாகனம். அப்பதான் டாக்டர் சொல்றாங்க, என்ன இங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க, போயிட்டு உங்க ஒய்ஃபை பாருங்க. கார்த்திக் சொல்றாரு, ஆமா போய் பாருங்க அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனம் ரொம்ப சந்தோஷமா இங்கிருந்து ரூமுக்கு போறாரு. அங்க நம்ம ரேவதி ரோகிணி இருக்காங்களா. மயில் வாகனம் நேரா ரோகிணி பக்கத்துல போயிட்டு ரோகிணியோட கையை பிடிச்சு ரோகிணி அப்படின்னு சொல்ல, ரோகிணி சொல்றாங்க, என்னங்க நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுங்க அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா ரோகிணி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த நம்ம வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். அப்ப ரோகிணி சொல்றாங்க, என்னங்க அம்மா இதை எப்படி எடுத்துப்பாங்களோ தெரியலையே, அவங்க ஏற்கனவே குழந்தை வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, ரோகிணி என்ன பேசுற, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா ரோகிணி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதோட ரோகிணியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா நம்ம கார்த்தியும் ரேவதியும் ரூமுக்குள்ள வராங்க. ரேவதி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா கங்க்ராச்சுலேஷன். அப்ப ரோகிணி சொல்றாங்க, தேங்க்ஸ் ரேவதி. மயில் வாகனம் சொல்றாரு, சரி நான் போயிட்டு ரோகிணிக்கு என்னென்ன டேப்லெட்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன், இனிமே ரோகிணிய நான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ட்டு அவர் நேரா டாக்டர் கிட்ட போறாங்க. அங்க போயிட்டு ரோகிணிக்கு தேவையான டேப்லெட்ஸை வாங்கிக்கிறாங்க. அப்ப ரோகிணி டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரி நேரத்துலதான் உங்க ஒய்ஃபை கண்ணு கருத்துமா பாத்துக்கணும், அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா மயில் வாகனம் தேவையான டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வெளியில வராரு. அப்புறம் ரோகிணி ரேவதி எல்லாரும் வெளியில வராங்க. மயில் வாகனம் சொல்றாரு, சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம், இந்த சந்தோஷமான விஷயத்த வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும், ஆமா மாமா இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லணும், அம்மா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனமும் ஆமா ரேவதி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்களா. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டு கோவமா உட்காடுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கோவமா உட்கார்றத ராஜராஜா பாக்குறாரு. ராஜராஜா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட நேரா சந்திராவையும் பாக்குறாரு. அப்ப சந்திரா கூடவே போயிட்டு வந்ததுனால கண்டிப்பா இவ ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இருக்கா, இதனால சாமுண்டீஸ்வரி கோவமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம ராஜராஜா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு.
ராஜராஜ கேக்குறாரு, சாமுண்டீஸ்வரி என்னாச்சு? ஏதோ ஜோசியக்கார பாக்கணும்னு சொல்லிட்டு போனேன், இப்போ உன் முகமே சரியில்லையே, என்னாச்சு ஈஸ்வரி? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க ரோஹிணி எங்க? அப்ப ராஜராஜ சொல்றாரு, அம்மாடி நீ ஜோசியம் பார்க்க போனியல்ல, அப்ப ரோஹிணிக்கு சாப்பிட்டதோட வாமிட் வந்துருச்சு, அதான் ரோஹிணியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அப்ப சந்திரா அதிர்ச்சியாகி, என்ன சொல்றீங்க, ரோஹிணி வாமிட் பண்ணாளா? அப்ப ராஜராஜ சொல்றாரு, ஆமா ரோஹிணி வாமிட் பண்ணா, இதுல என்ன இருக்கு, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. சந்திரா கேக்குறாங்க, இது சரியில்லையே, இப்படியெல்லாம் வாந்தி எடுக்க கூடாதே. ராஜராஜ கேக்குறாரு, சந்திரா தேவையில்லாம பேசாத அப்படின்னு. அதே நேரம் அந்த இடத்துக்கு மயில் வாகனம், ரோகிணி, கார்த்திக், ரேவதி எல்லாரும் வராங்க. மயில் வாகனம் ஸ்வீட் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட ஸ்வீட் கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள எதுக்கு போய் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறீங்க? மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை எடுத்துக்கங்க அத்தை, சொல்றேன் அப்படின்ட்டு ஸ்வீட் கொடுக்குறாங்க. அப்ப சந்திரா இத பார்த்துட்டு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஒருவேளை அந்த ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி ரோஹிணி முழுகாம இருக்காளோ அப்படின்னு. ராஜராஜா எல்லாரும் ஸ்வீட் வாங்கிக்கிறாங்க. அப்ப துர்கா கேக்குறாங்க, என்ன மாமா எல்லாருக்கும் தடபுடலா ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறீங்க, என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம்தான், இந்த வீட்டுக்கு புது வரவு ஒண்ணு வரப்போகுது. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியாகி மயில் வாகனத்தை பார்த்து, மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? மயில் வாகனம் சொல்றாரு, உங்க பொண்ணு இப்ப அம்மாவாக போறா. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம ஷாக் ஆகி டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, என்னத்த சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன், என்ன அதிர்ச்சியாகி பாக்குறீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எது சந்தோஷமான விஷயம், ரோகிணி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுவா? அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, அத்தை என்ன பேசுறதா இருந்தாலும் இங்கேயே வச்சு பேசுங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல நான் ரோகிணி கிட்ட பேசணும். அப்ப ரோகிணி கேக்குறாங்க, அம்மா என்ன பேச போறீங்க சொல்லுங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரோகிணி இந்த வீட்டுக்கு வரப்போற புது வாரிசால இவரோட குடும்பமும் என் குடும்பமும் ஒண்ணு சிறப்போகுது அப்படின்னு அந்த ஜோசியக்காரர் சொல்றாரு. அப்படியே காரணத்தை முன்னிட்டு நடக்கவே கூடாது, அதனாலதான் நான் சொல்றேன், இந்த குழந்தை வேண்டாம். இது கேட்டதோட ரோஹிணிக்கு செம்ம ஷாக்கு. மயில் வாகனம் கையில வச்சிருக்கிற ஸ்வீட்டை டக்குனே கீழே போடுறாரு. போட்டுட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அத்தை என்னத்தை இப்படி இறக்கமே இல்லாம பேசுறீங்க, எவ்வளோ ஆசையோட இருந்தோம் உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு. எத்தனை பேரு ரோகிணிய ரொம்ப அவமானப்படுத்தி பேசினாங்க, அப்பயெல்லாம் நீங்க உங்க பொண்ணை பத்தி கவலையே படலையா? இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு ரோகிணி கர்ப்பமா இருக்கா, அவளை நினைச்சு நீங்க சந்தோஷப்படாம குழந்தைய வேண்டான்னு சொல்றீங்க, என்னத்தை இதெல்லாம்? நீங்க பேசுற மாதிரி தெரியல, இது யாரோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி இருக்கு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, மாப்பிள்ள இங்க பேசுறத பார்த்தா அக்கா கிட்ட என்னமோ நான் சொல்லி கொடுத்து என்னமோ அக்கா பேசுற மாதிரி சொல்றீங்க, இது எல்லாமே அக்காவோட ஒரிஜினல் முடிவு, அவ சுயமா தான் யோசிச்சு சொல்றா. ஒரு புது வரவு இந்த வீட்டுக்கு வர்றதுனால இது மாதிரி இத்தனை வருஷமா பகையா இருந்த அந்த பரமேஸ்வரியோட குடும்பம் இந்த குடும்பத்தோட வந்து சேரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதோட எனக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிருச்சு. எந்த அளவுக்கு அக்கா வருத்தத்தோட இருக்கா தெரியுமா? இந்த குடும்பம் காரணம் பண்ணிட்டோம் அந்த குடும்பத்தோட போய் சேரக்கூடாது அப்படின்னு. இப்ப திடீர்னு அந்த குடும்பம் ஒண்ணு சேரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு கோவம் வருது. இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த குழந்தை வேண்டாம். இந்த கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு எனக்கும் ரோஹிணிக்கு மட்டும்தான் இதுல முடிவு இருக்கு, உரிமையே இருக்கு. இத பத்தி நீங்க யாரும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி ரோகிணியை பார்த்து, ரோகிணி சொல்றத கேப்பியா மாட்டியா? அப்ப ரோகிணி சொல்றாங்க, அம்மா நீங்க சொல்ற எந்த விஷயத்த வேணும்னாலும் நான் கேட்பேன், ஆனா இந்த விஷயத்த நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இந்த குழந்தை இந்த வீட்டுக்குள்ள வரதுனால இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேருது அப்படின்னா, இந்த குழந்தைய நீ வயிற்றுல சுமந்தேன்னா இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட கார்த்திக் கோவமாகி டக்குன்னு சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அத்தை என்னத்தை இதெல்லாம் முட்டாள்தனமான முடிவா இருக்கு, இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க கர்ப்பமா இருக்காங்க, இதை நடிச்சு குடும்பமே சந்தோஷப்படணும் அப்படின்னா நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க இந்த அளவுக்கு கொடூரமா பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை உங்களோட பகைக்கும் அந்த குழந்தைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உலகத்தையே இது வரைக்கும் அந்த குழந்தை பார்க்கல, பகன்னா என்னன்னே தெரியாது, அந்த குழந்தைய போயிட்டு உலகத்தை வரவே கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அத்தை நீங்க கொஞ்சமாவது இரக்கமானவங்க, ரொம்ப நேர்மையோட நடந்துப்பீங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா எல்லாமே இப்படி ஆப்போசிட்டா இருக்கு.
இப்படி பகைக்காக ஒரு குழந்தையே இப்படி கொல்லணும்னு நினைக்கிறீங்களே. அப்ப சந்திரா கேக்குறாங்க, மாப்பிள்ள இத பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, அத்தை கண்டவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு முடிவை நீங்க முடிவு பண்ணாதீங்க அத்தை. ரோகிணியும் அவரும் எத்தனை வருஷமா குழந்தைக்கு பாடுபட்டாங்க, குழந்தையே இல்லைன்னு இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, ஆனா அது பிறக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்களே, ஏன் இப்படி சொல்றீங்க? அப்ப மயில் வாங்கின சொல்றாரு, விடுங்க மாப்பிள்ள, அத்தை இப்படி பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு நேரா ரோகிணிய பார்த்து கைய பிடிச்சு, ரோகிணி நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், எந்தவித பிரச்சனையும் இல்லாம உன்னை அன்போடையும் பாசத்தோடையும் பார்த்துப்பேன். எனக்கு இந்த குழந்தை வேணும் ரோகிணி. உனக்கு உன் அம்மாவோட முடிவா இல்ல ஏன் முடிவா? ரோஹிணி சொல்றாங்க நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அம்மா நீங்க என் மேல இந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு குழந்தை இல்லைன்னு இத்தனை பேர் என்னை அவமானப்படுத்தி பேசிருக்காங்க. ஆனா நீங்க அதை பத்தியெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட கவலையே படல இல்ல. இப்படி உங்களோட பகனால குழந்தையவே உலகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்கல்ல. அம்மா எனக்கு இந்த குழந்தை தாம்மா முக்கியம். சந்திரா கேக்குறாங்க, அப்போ உனக்கு அந்த குழந்தை முக்கியம்னா அக்கா இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலே போயிடுறியா வீட்டை விட்டு? ராஜராஜா சந்திரா பார்த்து, சந்திரா இது எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம், இந்த விஷயத்துல நீ தலையிடக்கூடாது. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்ன தலையிடக்கூடாது? நானும் இந்த வீட்டுல ஒருத்தி தான். இந்த வீட்டுல ஒரு சில விஷயங்களை முடிவு பண்றதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. நீங்க தேவையில்லாம என்னை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது கேட்டதோட செம்ம காண்டாகிறாங்க. ராஜராஜா கேக்குறாரு, இங்க பாரு சந்திரா, நீ தயவு செஞ்சு எதுவும் பேசாத. இந்த வீட்டுல உள்ள பிரச்சனையை மேலும் மேலும் பெருசாக்குறது தான் உன் வேலை அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு அவர் ராஜராஜாவை பார்த்து, ஏங்க இந்த குழந்தை இங்க வந்தா இந்த குடும்பம் ஒன்று சேரும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அது எக்காலம் முன்னிட்டு நடக்காது. இங்க பாரு ரோகிணி, ஒரு வேலை உனக்கு அந்த குழந்தை முக்கியம் அப்படின்னு நீ நினைச்சினா இனிமே நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு கிளம்பு. இது கேட்டதோட ரோகிணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ரோகிணி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீ என் மேல நீ பாசமா இருக்கன்னு நினைச்சேன், ஆனா நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மயில் வாகனத்தை பார்த்து வாங்க போவோம் அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனம் நேராக ரோகிணி கிட்ட வா போவோம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரேவதி அதிர்ச்சியாகி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா ரோகிணி என்ன கேட்டா? உன் குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு தானே கேட்டா, ஏமா இப்படி பேசுற? பாவம் அவங்க போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் முடிவை எப்ப அவ ஒத்துக்கலையோ இனிமே அவ எனக்கு பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மயில் வாகனம் ரோகிணியை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாரு வெளியில. இதை பார்த்துட்டு நம்ம கார்த்திக்கும் ரொம்ப ஷாக்கு. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இப்படியெல்லாம் நீங்க நடந்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இப்படி உலகத்துக்கே வராத குழந்தை மேல இந்த அளவுக்கு நீங்க கோவத்தோட இருக்கீங்களே அப்படின்ட்டு கோவமா நம்ம ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. மயில் வாகனம் ரோகிணியை கூட்டுக்கிட்டு போறாரு. மயில் வாகனம் ரோகிணியை பார்த்து, ரோகிணி என்னை மன்னிச்சிரு ரோகிணி, என்னால தானே இப்படி ஆகிருச்சு. ரோகிணி சொல்றாங்க, ஏங்க அப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, அம்மா இந்த அளவுக்கு கொடூரமா யோசிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா பேசுற வழியில பேசிக்கிட்டோம். ஆனா நம்ம ஒரு காலமும் நம்மளோட முடிவுல இருந்து எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, சரியா? இது கேட்டதோட மயில் வாகனமும், சரி ரோகிணி, சரி நம்ம இப்ப எங்க போறது அப்படின்னு பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்திக் கொண்டாந்து காரை நிப்பாட்டுறாரு. அப்ப கார்த்திக் காரை விட்டு இறங்கி மயில் வாகனத்தையும் ரோகிணியையும் பார்த்து, கார்ல ஏறுங்க. அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, என்னப்பா சொல்ற? கார்த்திக் சொல்றாரு, நீங்க ஏறுங்க சொல்றேன். ரோகிணியும் கார்ல ஏறுறாங்க. கார்த்திக் நேரா பரமேஸ்வரி வீட்டுக்கு தான் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாங்க. மயில் வாகனம் கேக்குறாரு, இது பாட்டி வீடு இல்ல? அப்ப ரோகிணி கேக்குறாங்க, இது பாட்டி வீடு இல்ல, எதுக்கு இங்க கூட்டிட்டு வரீங்க? கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு ரோகிணி, உன்னை இந்த மாதிரி நேரத்துல இப்படி விடக்கூடாது, அதனாலதான் நான் உன்னை பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். உன்னை வந்து பாட்டி ரொம்ப நல்லபடியா பாத்துப்பாங்க. அப்ப பரமேஸ்வரி இங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க, வாங்க வாங்க அப்படின்ட்டு. பரமேஸ்வரி ரோகிணியை பார்த்து, வாமா தங்கமே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப போனதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி இப்படி இறக்கமில்லாதவளா நடந்துப்பா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவ என்னப்பா இப்படி நடந்துக்கிறா, என் மேல அந்த அளவுக்கு அப்பா கோவமா இருக்கா அப்படின்னு. ரோகிணி சொல்றாங்க, பாட்டி விடுங்க பாட்டி, ஏதோ நடந்து போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்றது? பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா ரோகிணி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ இங்கே இரு, அந்த சாமுண்டீஸ்வரிய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி,
எங்க போறது என் ரோகிணியை கூட்டிக்கிட்டுன்னு தெரியாம நான் அவ்வளவு வேதனையோட இருந்தேன். நீங்க மட்டும் எனக்கு அடைக்கலம் கொடுக்கலைங்க, என் நிலைமை என்ன இருக்குமோ தெரியல அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிடுறாரு மயில் வாகனம். இத பார்த்துட்டு நம்ம பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஐயா என்னப்பா இப்படி பேசுற? இங்க பாரு, உனக்கு இந்த 5 ஏக்கர் 10 ஏக்கர் தரேன் அப்படின்னு சொல்லி பொய் சொன்ன அப்படின்னு சொன்னியா? இங்க பாரு, எல்லாமே உனக்காக நான் எழுதி வச்சுட்டேன். இந்த குடும்பத்தோட வாரிசா பெத்து கொடுக்க போற. இதுல என்னப்பா இருக்கு? இங்க பாரு, நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். என் ரோகிணிய சந்தோஷமா பாத்துக்கணும், சரியா? இந்த சாமுண்டீஸ்வரி என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகட்டும், நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கிற வழிய பாரு. இது கேட்டதோட ரோகிணியும், ரொம்ப நன்றி பாட்டி, எங்க அம்மா இப்படிதான் உங்க மேல இந்த அளவுக்கு கோவமா இருக்காங்களோ தெரியல. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா அம்மா கொஞ்சம் கூட உங்களை பத்தி புரிஞ்சுக்காம இருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க ரோகிணி. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி நடக்கிறது நடந்து போச்சு ரோகிணி, இத பத்தியெல்லாம் நீ கவலைப்பட வேணாம், உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன் சிறப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்திக் நேரா பரமேஸ்வரிய பார்த்து, பாட்டி சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அங்க அத்தை வந்துட்டு ஏற்கனவே என் மேல சந்தேகத்துல இருக்காங்க, அந்த சந்திரமும் இப்ப என் மேல ரொம்ப சந்தேகத்துல இருக்காங்க, அதனால இப்ப நான் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும். பாட்டியும் சரிப்பா நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்திக் நேரா மயில் வாகனத்தை பார்த்து, சரி ரோகிணிய பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். மயில் வாகனம் கார்த்தியோட கைய பிடிச்சு, எப்பா நீ இல்லைன்னா நான் என்ன கதி ஆயிருப்போன்னு தெரியலப்பா. கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க எல்லாம் நல்லதே தான் நடக்கும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரோகிணிய பாத்துக்க சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் நேரா வீட்டுக்கு வராரு. ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, மகாராஜா என்னாச்சு? கார்த்திக் சொல்றாரு, நான் பாட்டி கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன், பாட்டியை நல்லபடியா பாத்துப்பாங்க, இனிமே ரோகிணிய மயில்வாகனை பத்தி கவலையே நமக்கு இல்ல, அவங்க 2 பேரையும் நல்லபடியா பாத்துப்பாங்க. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்க, இந்த அளவுக்கா கொடூரமா நடந்துப்பாங்க? அப்ப கார்த்திக் சொல்றாரு, விடு ரேவதி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல அம்மா வந்துட்டு ஒரு குழந்தை மேலேயே இந்த அளவுக்கு கோவமா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு பார்த்தாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா இப்படி எல்லாம் நினைக்கிற ஆளே கிடையாது, சித்திதான் தேவையில்லாம அம்மா கிட்ட கண்டதையே சொல்லி இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இது கேட்டதோட நம்ம கார்த்திக் சொல்றாரு, சரி விடு பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அத்தை ஏதாவது இல்ல அந்த சந்திராவோ ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணா என்ன பண்றது, நாம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னதோட அந்த கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் ரேவதி நினைக்கிறாங்க, அம்மா இந்த அளவுக்கு கோவப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.